திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்த்து கோ பாலன்கிற ஒரு விவசாயி தான் வாங்கின டிராக்டருக்கு தவணை கட்டலைன்னு சொல்லி காவல்துறையால் அடித்து இழுத்து கொண்டு செல்லப்பட்டது. இதில் முரண் என்னன்னா, விஜய் மல்லையா தப்பிச்சு போன அன்னைக்கு தான் சிவபாலன் அடி வாங்கினார். அடி வாங்கி இழுத்துட்டு போனாங்க. ஆனால் சிவபாலன் 2011 வாங்கின கடன் வெறும் 3,80,000 ரூபா தான். 2016 அவர் கட்டின தொகை 4,10,000 ரூபா. ஏறத்தாழ கட்டிட்டாரு. மிச்சம் வட்டியாக மிச்சம் இருந்துச்சு. அதில் 2 தவணை தான் கட்டலை. அந்த அடித்து இழுத்து செல்லப்பட்ட விவசாயி பாலன் இருக்கார்ல, அவர் இன்னைக்கு இந்த வருஷம் என்ன வானார் நம்ம யோசிக்கணும்ல. அப்போ டிராக்டருக்கே தவணை கட்ட முடியாது விவசாயி. இந்த ஆண்டு என்ன செய்கிறாருன்னா, அவர் 3.5 ஏக்கரில் கரும்பு போட்டிருக்காரு, 1.5 ஏக்கரில் நெல் போட்டிருக்காரு. தண்ணி இல்லை, 3.5 ஏக்கர் கரும்பு கருகிருச்சு, வழி இல்லை. 1.5 ஏக்கருக்கு பக்கத்து நிலத்துக்காரன் ஆழ்துளை கிணறு வச்சுருக்கான். அவங்ககிட்ட தண்ணி வாங்கி இந்த பயிரை காப்பாற்றுறாரு பாலன். அப்போ அந்த பாலன் 3.5 ஏக்கரில் போட்ட கரும்பு இருக்குல்ல, அதனால அவருக்கு ஏற்பட்ட நட்டம் 5 லட்சம் ரூபா இந்த வருஷம். ஒன்றும் வருமானம் கிடையாது, எதுவும் கிடையாது. 5 லட்ச ரூபா வருமானம் இல்லை. 5 லட்ச ரூபா அதில் வரும். அதுக்கப்புறம் செலவு எல்லாம் போக அவருக்கு என்ன மிஞ்சுன்னு பார்த்துங்க. இதை போல் எல்லா மாவட்டங்கள்லையும், குறிப்பாக தஞ்சை மாவட்டங்களில் எல்லா விவசாயிகளையும் இப்படி பாதிக்கப்பட்டவன் தற்கொலை பண்ணிக்கிறான். தற்கொலை பண்ணிக்கிட்டா ஆளும் அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நோய் முற்றி முதுமையினால் இறந்தவர்களை எல்லாம் விவசாய இறப்புல கணக்கில் லிஸ்ட்டில் சேர்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் தமிழ்நாட்டு அமைச்சர் சொல்கிறாரு, முதுமையில் நோயுற்று இறந்தவர்களெல்லாம் இவங்க இந்த லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க, அவங்கெல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்கிறாரு. ஏன்டா நான் புரியாமல் தான் கேட்குறேன். முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது ராத்திரி 11 மணிக்கு. 11 மணிக்கு அறிவிக்கப்பட்ட உடனே 12:30 மணிக்கு நத்தத்தில் குட்டுப்பட்டியில் பெரியசாமின்னு ஒருத்தர் அதிர்ச்சியில் இறந்தாருன்னு சேர்க்குறீங்க. நத்தம் குட்டுப்பட்டி பெரியசாமி எனக்கு தெரிஞ்சவர். அவர் 8 மாத காலமாக நோயுற்று இருந்தார். அவர் அன்னைக்கு தற்செயலாக ராத்திரி 1 மணிக்கு இறந்து போனார். அப்போ உனக்கு தேவைன்னா சம்பந்தம் இல்லாமல் நோயில் செத்தவனெல்லாம் முதலமைச்சருக்காக செத்தவன் லிஸ்ட்டு சேர்த்துக்குவேன். நிஜமாவே வறட்சியில் செத்தவனெல்லாம் நோயுற்றுன்னு செத்தவன சொல்லுவியா? அப்போ இந்த ஆட்சி யாருக்காக நடக்குது? எவன் இந்த நாட்டில் தினம் வறுமையில் சாகுறானோ, எவன் கடனில் சாகுறானோ அவனை நீ சொல்ல மாட்டேன். எவன் நோயில் சாகுறானோ அவனெல்லாம் முதலமைச்சருக்காக செத்தான் லிஸ்ட் வச்சுக்குவீங்களா? அப்போ என்ன சிக்கல்னா, இதற்கு பின்னாடி இருக்க இது இருக்குல்ல, நம்ம அனிமல் வெல்ஃபேர் போர்டும் பீட்டாவும் சேர்ந்து காளை மாட்டை பாதுகாக்கிறாங்கிறாங்க. கேட்டால் நீ ஜல்லிக்கட்டு நடத்துகிற அன்னைக்கு அதுக்கு நீங்கள் சாராயம் ஊற்றுறீங்க, குச்சியால் குத்துறீங்க, கண்ணில் மொளாப்படி தூக்குறீங்க, அப்படி பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், பீட்டா பக்கமே நான் நிற்கிறேன். அன்றைக்கி ஒரு நாள் அவன் அதெல்லாம் பண்ணுறானே வச்சுக்குவோம். மிச்சம் 364 நாள் அந்த காளையை காப்பாற்றுறவன் யார்? பீட்டா காப்பாற்றுமா? மிச்சம் 34 64 பார்த்தவன் கொண்டாடினவன் தான் கொண்டு மாட்டை குடும்பப்படுத்துறானா? எல்லாம் சொல்கிறீங்க. சரி, விட்டுட்டு போயிட்டா அப்புறம் மாட்டை யார் பார்த்துக்கிறது? நீங்கள் கருணை உள்ள கொண்டவன் காளையான்னு கூப்பிட்டா மாடு உங்கள்கிட்ட வரணுமா? அவன் கூப்பிட்டா வருமே. அப்போ அவன் அன்பால் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனால தொடர்ந்து நீங்கள் இது மாடு மட்டும் இல்லை, எப்பொழுதும் தனித்த அடையாளங்கள் இருக்குல்ல, அது வேண்டாம் நினைக்கும். இப்போ பிஜேபி போன்ற ஆளுங்கிற மத்திய அதிகாரத்தில் இருக்கவங்க அப்படி நினைப்பாங்க. தனித்த அடையாளங்கள் யாருக்குமே வேண்டாம். தனித்த அடையாளம் இருந்தால் நீ சிந்திப்பியே. உன்னை எல்லாரும் பொதுமைப்படுத்திடணும் மொத்தமாக. இந்த தேசத்தின் மொழி இந்தின்னு சொல்ல முயற்சி பண்ணாங்க, அது நடக்கவே இல்லை. இந்த தேசத்தின் பொது உணவாக பரோட்டாவை கொண்டு முயற்சி பண்ணாங்க, நடக்கலை. தேசிய உடைய சல்வார் கமிஸ் ஆக்கணும், நடக்கலை. அப்போ எதுவெல்லாம் உனக்கு தனித்த அடையாளமாக இருக்குது, அது வேண்டாம்ங்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லாட்டினா அமித்ஷா அவ்வளோ தைரியமாக போய் கேரளாவில் ஓணம் வாழ்த்து சொல்கிறதுக்கு வாமன ஜெயந்தி வாழ்த்துக்கள் பாரா ஒருத்தர். வாமனனுக்கு எதிராக நடக்கிற விழா ஓணம். வாமனை கொண்டுவிட்டான் மகாபலியை துரோகம் பண்ணி. அதனால மகாபலிக்கு கொடுக்கப்பட்ட இது என்னன்னா, நீ வருஷம் வாடாங்கிறது. வருஷம் வர்றவன மக்கள் வரவேற்காங்கிறது. மத சாதி வேறுபாடு இல்லாமல் கொண்டாடப்படுகிறது கேரளாவில் ஓணம். எல்லாரும் கொண்டாடுவாங்க ஓணத்தை, நம்ம பொங்கல் போல. அந்த ஓணத்துக்கு இவர் ரொம்ப குயுக்தியா என்ன சொல்றாராம், வாமன ஜெயந்தி வாழ்த்துக்கலாம். ஏன்னா அவனுக்கு தனி அடையாளம் வேண்டாம். அது என்ன நீ ஓணம் கொண்டாடாத, நீ வாமன ஜெயந்தி கொண்டாடு, நீ தீபாவளி கொண்டாடு, நீ ஹோலி கொண்டாடுங்கிற மாதிரி தான் பொங்கல் கொண்டாடாத. அதுவும் தனி அடையாளமா இருக்கு. அதுக்காக உனக்கு வேண்டாம், விடுமுறை கிடையாது அப்படின்னு சொல்லி. என்னடா விடுமுறை கிடையாதுன்னு சொல்றீங்க? அப்படி எல்லாரும் கொந்தளிச்சு போராட்டம் அறிவிச்சா சாயந்தரம் இல்ல விடுமுறை இருக்கு, அது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி வச்சிருந்த விடுமுறைன்னு சொல்றாங்க. என்னடா உங்களை நம்பி ஒரு போராட்டமே அறிவிக்க முடியலையே, சாயந்தரம் மாத்திடுறீங்களே. உனக்கு காலையில் சொன்ன சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இருக்க வேண்டாம். நீங்கள் எல்லாரும் கேட்குறாங்க, இந்த தலைவர்கள் எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லோரும் வெவ்வேறு நிலைப்பாடு எடுக்கிறாங்களே இந்த பிரச்சனையில் அப்படின்னு. கட்சிக்கே நிலைப்பாடு கிடையாது, அப்புறம் எப்படி தலைவன் நிலைப்பாடு இருக்கும்? நீ கடந்த 50 நாளில் 60 தடவை நிலைப்பாடை மாற்றிருக்க எல்லாத்துலேயும். காலையில் சொல்கிற பெட்ரோல் பங்கில் 1% சர்சார்ஜ் வாங்குவாங்கிற பெட்ரோல் பங்காரன் பூரா பெட்ரோல் போட மாட்டேன்னு சொன்னோன்னா சாயந்தரம் இல்லை அது தெரியாமல் சொல்லிட்டான் பேங்க்காரன் மந்திரி சொல்கிறார். மந்திரி சொல்கிறது ஆர்பிஐ கவர்னர் எதிர்க்கிறார், ஆர்பிஐ கவர்னர் சொல்கிறார், மந்திரி எதிர்க்கிறார், மந்திரி சொல்கிறார், பெட்ரோல் பங்காரன் கேட்க மாட்டேங்கிறான். இப்படி ஒவ்வொரு நாள் காலையில் ஒரு அறிவிப்பு, சாயந்தரம் ஒரு அறிவிப்பு நடந்துகிட்டு இருந்தால் அதனுடைய நோக்கம் தனித்த அடையாளம் வேணாங்கிறது. இப்போ நான் மாடு சொல்கிறாங்கல்ல, நாங்கள் காப்பாற்றுற மாட்டை இவங்கெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு. கடந்த ஆண்டு சென்னையில் நாய் வளர்ப்பு மையம் ஒன்று இருந்துச்சு, அரசாங்கம் நடத்தின மையம். அது அந்த மையம் நாட்டு நாய் தான் வளர்ப்பாங்க. அவங்க நடிகைகள் வளர்ப்பது போல் அயல்நாட்டு நாயை வளர்க்க மாட்டாங்க. நாட்டு நாயோட இனப்பெருக்கத்துக்காக இருந்தது.
இந்த மெட்ராஸில் இருந்துச்சு. அதை வந்து பீட்டாவும் அனிமல் வெல்ஃபேர் போர்டும் வழக்கு போட்டு அதை வந்து மூட வச்சுட்டாங்க. ஏன்னா சரியாக பராமரிக்கப்படலையா. சரியாக பராமரிக்கலைன்னா சரியாக பராமரிங்க, ஒழுங்காக சுத்தம் பண்ணுங்க, அதிகாரியை மாற்றுங்க. அதை விட்டு நாட்டு நாய் இனப்பெருக்கமே வேண்டாம்னு சொல்லி அந்த மையத்தவே நீங்கள் மூடுவீங்களா? அப்போ ஏன்னா இது நாட்டு நாய், இங்கே நாட்டு மனுஷன் இருக்கக்கூடாது, நாட்டு மாடு இருக்கக்கூடாது, நாட்டு நாய் இருக்கக்கூடாது, எதுவும் வேணாம், எல்லாம் எங்களோட வந்து சேர்ந்துருங்க, எல்லாம் பொதுவாக இருந்துருங்கிறது நோக்கம் தான். இப்படி இப்போ கர்நாடகாவில் வந்து கம்பாலான்னு ஒரு போட்டி நடக்கும். கர்நாடக மாநில நாட்டு எருமை மாடுகளை வச்சு நடத்தப்படுறது.